கிளாம்பாக்கம் லொகேஷன்ல சேலுக்கு வந்துக்கூடிய சூப்பரான 2 ரெசிடென்சியல் பிளாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற 2 பிளாட்ல ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்டுங்க, சவுத் ஈஸ்ட் கார்னரு. இன்னொரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்ல பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சோ மொத்தமா 2 பிளாட் இருக்கு. இந்த 2 பிளாட்டுமே ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட்டா இருக்குங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜிஎஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து லொகேட்டா இருக்குங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரோட பொறுத்த வரைக்கும் ஆதனூர் மெயின் ரோடுங்க, பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்ல இருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாட்டுங்க. உள்ள என்டர் ஆகக்கூடிய இந்த ரோட பொறுத்த வரைக்கும் 24 ஃபீட் ரோடு. இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாட்டுங்க. சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 3600 சதுரடி பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. 30க்கு 60 சைஸ்ல 2 பிளாட் இருக்குங்க. இதுல ஒரு பிளாட் மட்டும் பாத்தீங்கன்னா கார்னரா இருக்குங்க, சவுத் ஈஸ்ட் கார்னர். சோ 2 சைட்லயும் பாத்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு இருக்கு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி பொறுத்த இந்த வீடு பக்கத்துல இருக்குங்க, 30க்கு 60 சைஸ்ல தான் இருக்கு. அதுவும் அது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 3600 சதுரடி இருக்குங்க 2 பிளாட் சேர்த்து. சோ உங்களுக்கு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா 900 ஸ்கொயர் ஃபீட் கூட சப்மிஷன் பண்ணி தரோம். 30க்கு 30 சைஸ்ல வரும். இல்ல உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னாலும் 30க்கு 40 சைஸ்ல வந்து சப்மிஷன் பண்ணி தரோம். பிளாட்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கு, உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். சோ இந்த பிளாட் ஜிஎஸ்டி அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப நேர்பைல இருக்குதால வீடு கட்டி ரெண்ட் விட்டா நல்லாவே போகும். சோ இந்த பிளாட் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விசிட் பண்றதுக்கும் மத வீட்டுல தெரிஞ்சதுக்கும் ஸ்கில் இதை நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றிங்க.